டேய் மாப்பிள்ள, சாப்பிட்ட பானிபூரிக்கு காசு கொடுடா. நாளைக்கு மச்சான் காசு எடுத்து வந்திருக்கேன். எப்பவுமே ஓசியில தான் பங்களாம் போடுவான். அச்சச்சோ, அதை மறந்துட்டேன்டா. நானும் இன்னைக்கு எந்த காசும் எடுத்துட்டு வரல. அந்த பொண்ணு கிட்ட நாளைக்கு காசு தருவோம்னு சொல்லுடா. ஓகே மச்சான், நான் இதை சொல்றேன். படக்கி हाँ भैया। मेरा फ्रेंड है गाँव में बताता है दिवाली ले जाएंगे कुछ कुछ होता है सार्जन जावन पार्ट 2 है। क्या बोल रहे तुम पागल? अच्छा என்னடா சொல்லுது அந்த பொண்ணு? அது ஒன்றும் இல்லை மாமே, நாளைக்கு வந்து குரு பரவாயில்லன்னு சொல்லுது மாமே. பரவாயில்லடா, நான் உன்னை வெறும் தத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஹிந்திலாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. இந்த ஃபிகரை குசாப்ப நான் கிராப் பண்ண மாமே. இது மட்டும் உஷாராயிட்டா அப்படி இருக்கும். ஆரம்பிச்சுட்டான்டா கனவு காண. டேய், கனவு காணது போதும், லேட் ஆகுது, வாடா. ஹலோ, உங்க ஜிப்பு ஓப்பன்ல இருக்கு. ஓ தேங்க்ஸ். பெருசா ஒன்று தெரியல. அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. பேர் இருக்கும்போது எப்படி என்ன மொத்த கரெக்டாக பார்த்து சொல்லிச்சு. அப்போ ஒரு வேலை லவ் பண்ணதோ. டேய், கனவு காணது போதும், பஸ் வந்துருச்சு, வாடா ஏறுவோம். என்னது இது, இந்த பொண்ணு நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கே. என்ன இது என்ன குறு குறு நம்மளே பார்க்கறான்? செயின் அத்துட்டு ஓடிடுவானோ? வியத்தனமா என் கூட ஐ கான்டாக்ட் பண்ணிட்டீங்க டூலி. அடுத்து என் ஸ்பாட்டிஃபைல வரப்போற 2 சாமிக்கு நீங்க தான் ஹீரோயின். டேய் டேய், கனவு காணது போதும்டா மட. நம்ம ஸ்டாப் வந்துருச்சு, கீழே இறங்குடா. ஏன்டா இப்படி வரப்போற பொண்ணா நினைச்சு கனவு காண்டுட்டு இருக்க? நல்ல ஒரு வேலைக்கு போய் லைஃப் செட்டில் பண்ண பாருடா, அப்பதான் லைஃப் மூவ் ஆகும். மச்சான், நீ மட்டும் தானே மாதிரி உள்ள அப்ரோச் இருக்க. நீவே லைஃப் லாங் கூட மூவ் ஆனா நல்லா இருக்கும்டா. என்னடா சொல்ற? ஒன்னும் புரியல. அடிங்க